ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், யா அல்லாஹ், அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார், யா அல்லாஹ், என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ. என் தாய் நான் சிரமப்படுவதை, என் தாய் நான் நோயில் வாடுவதை, என் தாய் நான் கடனில் இருப்பதை, கடனால் கஷ்டப்படுவதை, என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை, என் தாய் என்னுடைய இழப்புகளில், பிரிவில், நோயில், சிரமங்களில், சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டாள். என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாய். யா அல்லாஹ், அதை எனக்கு இரக்கம் காட்டு, இந்த சோதனையை நீக்கென்று அல்லாஹ்வை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான். அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வேதனை அடைவதை, உங்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை, உங்கள் உள்ளம் நெருக்கமாகுவதை, உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது. ஆம், ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும், ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும். நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன். எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது. அந்த சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக, அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக, அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்துவதற்காக, ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக, எல்லாவற்றையும் கொண்டும், உலகத்தை கொண்டும், மார்க்கத்தை கொண்டும், தீனை கொண்டும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி, அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக. அது நிஅமா, அது அருள். அந்த சோதனை அருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும்போது நபிமார்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவனை சோதிப்பான். யா அல்லாஹ், அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு, அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும். யா அல்லாஹ். மேலும் சொன்னார்கள், அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும். ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளை கொண்டு, சிரமங்களை கொண்டு நெருக்கமாக்கிக் கொண்டே இருப்பான், இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை. யா அல்லாஹ், இந்த ஹதீஸை எப்படி விவரிப்பது இந்த சிறிய நேரத்தில்? இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹதீஸை விவரிக்கிறேன். அல்லாஹ் சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான், நிலைப்படுத்துவான், முன்னேற்றுவான். அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான். அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான். நலவு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வான், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவான். இவன் முஃமின். ஆனால் பாவி, இறைவன் சோதனையை கொடுத்தால் அல்லாஹ்வை விட்டு விலகுவான், சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான், சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான். அது நல்லதின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும். இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, என் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், என்ன வேண்டுமோ கிடைக்கும். ஹத்தா இதா ஃபரிஹு மா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு அஹத்னாஹும் பக்ததன், திடீரென்று அல்லாஹ் பிடித்து அவர்களை நஷ்டவாளிகளாக மாற்றி விடுவான்.